எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்களா? தூங்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் தூங்க முடியாது? காற்றே இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக முழிச்சிருந்து தான் ஆகணும். சரிதானே? அப்போ உங்களுடைய கை வேலை செய்கிறதுனால கண்டிப்பாக கண் என்ன செய்யாது? அடைபடாது. அதுவும் ஒரு நல்ல சகுனம்தான். காற்று வரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பின் இந்த பெருவிழா நாளில் உங்கள் அனைவரையும் இந்த வேளையில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று தன்னுடைய சீடர்களை வாழ்த்திய அதே இறைவன் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தட்டும். உங்கள் குடும்பங்களில் அமைதி நிறைவாக பொழியட்டும் என்று உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஈஸ்டர். உலகத்தில் உள்ள எந்த கல்லறையும் நமக்கு சொல்லுவது, அடக்கம் செய்யப்பட்டவர் இங்கேதான் இருக்கிறார். நம்ம கோயில்லையும் நிறைய பேர் அடிக்கடி கல்லறை தோட்டத்துக்கு செல்வது, தங்களுடைய சொந்த உறவினர்கள் இனி ஒருபோதும் எழும்பி வரவே கூடாது என்று நினைப்பவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் நம்மிலே பலர் வந்து விடுவார்களோ என்ற பயத்தில் தான் என்ன செய்கிறார்கள்? சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் போய் இந்த ஆள் இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? உறுதிப்படுத்தி கொண்டு தான் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு கல்லறையில் மட்டும்தான் இவர் இங்கு இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கல்லறைக்கு அவரை தடுத்து நிறுத்துவதற்கான ஆற்றல் இல்லாமல் போனது. கல்லறையை உடைத்து அவர் வெளியே வருகின்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் மற்றவருக்கு அமைதியை கொடுக்க கடமைப்பட்டவர்கள். பல நேரத்தில் ஆலயத்திலே நாம் அமைதிக்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் மற்றவர்களுடைய அமைதியை குலைக்கின்றோம். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த பாஸ்கா வேளன் இரவு ஆராதனை முழுவதும் ஒரே ஆண்டவருக்கு ஆறுதலாகத்தான் இருக்கும். நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம் ஆண்டவரே. நிறைய பேர் என்ன வாசிக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா புக்கில் இருக்கிறத அப்படியே என்ன செய்கிறாங்க? அங்கே இருக்கிறது போல வாசிக்கிறாங்க. அதனால் பின்னாடி சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம் ஆண்டவர். நீ என்ன வாசிங்க, நாங்கள் உமக்கு ஆறுதல் அளிப்போம். அப்படி தான் அன்னைக்கு அந்த அம்மா ஒரே பாட்டாக பாடிச்சு. எங்கள் குற்றங்களுக்காக சிலுவையிலே உடைக்கப்பட்டீரே ஆண்டவரே, ஆறுதலின்றி தவித்தீரே, நான் உமக்கு ஆறுதல் அளிப்பேன் அப்படின்னு ஒன்னொன்னா என்ன செய்யுது? உருக்கமாக சத்தமாக பாடுது. திடீரென்னு ஃபாதர்கிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னார், ஃபாதர் அண்ணா ஒருத்தி பாடுறாள்ல அவளை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு. ஃபாதர் அவரை கூப்பிட்டு பங்களாவில் கூட்டிகிட்டு போய், நல்ல நாளாக சண்டை போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, என்ன ஃபாதர் நான் இல்லை அங்கே வரமாட்டேன், அண்ணா பாடுறாள்ல அவளை முதல்ல நிறுத்த சொல்லுங்க, நிறுத்த சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே ஃபாதர் கேட்டார் கோவத்தில், அந்த அம்மாவை நிறுத்த சொல்ல நீங்கள் யார் அப்படின்னு. அவர் பாவம் போல சொன்னார், நான் தான் அவரோட வீட்டுக்காரரு, நான் தான் அவளோட வீட்டுக்காரரு. அப்படியா, வாங்க என்ன பிரச்சனை? ஃபாதர் உள்ள உட்காந்து ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கிற, அப்படி தானே? 19 வருஷமா எனக்கு ஆறுதலை தொலைச்சவளே இவ தான். அது மட்டும் இல்லை ஃபாதர், காலையிலேருந்து சாயங்காலம் எல்லா கூட்டம் ஒன்று விடாமல் போயிடுவா. அன்பிய கூட்டம்னா அங்கே முதல் ஆளாக இவ தான் நிற்பா, ஜெபமாலைன்னா முதல் ஆளாக இவ தான் சொல்லுவா, ஜெப கூட்டம்னா முதல்ல இவ தான் நிற்பா, எல்லாத்துலேயும் நம்பர் 1 ஃபாதர். நீங்கள் அவள் கோயிலில் இருந்து பைபிள் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறத பார்த்தா மிக்கேல் அதிதூதருக்கு மூத்த சகோதரி போலேயே போவா ஃபாதர். ஆனால் சண்டைன்னு வரணும்,
கெட்ட வார்த்தை ஃபாதர். ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் 10 கிலோ 20 கிலோ வெயிட்டோட வெளியே சாடும் ஃபாதர். ஒரு ஆளுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. முதல்ல அவளை நிறுத்த சொல்லுங்க. நிறைய பேருடைய ஆறுதல் இப்படித்தான் இருக்கிறது. எனவே தான் தொடக்க நூல் நமக்கு அழகாக சொல்லுகிறது, ஈசாக்கு ரெபேக்காவை மணந்து கொண்டார், அதனால் அவர் ஆறுதல் அடைந்தார். தன் தாயால் மிக செல்லமாக வளர்க்கப்பட்டவர் ஈசாக்கு. தாயினுடைய அந்த பிரிவு அவருக்கு துயரத்தை விளைவிக்கிறது. தன் மனைவி வழியாக அவர் ஆறுதல் அடைகின்றார். அப்போ கணவனும் மனைவியும் குடும்பத்திலே, பிள்ளைகளும் பெற்றோர்களும் குடும்பத்திலே, உறவினர்கள் ஒவ்வொருவருமே ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாகவும் அமைதியாகவும் அளிப்பதற்கு விளங்குவதற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை இந்த விழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே தான் இந்த உயிர்ப்பை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை அறிக்கை, கிறிஸ்தவ வாழ்வினுடைய நம்பிக்கையின் அடித்தளம் இந்த உயிர்ப்பு தான். நாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை அறிக்கையிலே ஆண்டவர் பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டு சிலுவையில் இறந்து விண்ணையும் மண்ணையும் படை, அப்படி பாண்டா நிறைய பேருக்கு ஃப்ளோவில் வரும். தனியாக கூப்பிட்டு கேட்டா தெரியாது. இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அந்த வார்த்தை அதில் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட ஒருவரை, ஒரு குற்றவாளியை நல்ல முறையில் அடக்கம் செய்ய மாட்டார்கள். அந்த உடலை கெஹன்னா பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய, இன்னும் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே எருசலேம் ஆலயத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த வாயில் வழியாக இழுத்து சென்று பள்ளத்தாக்கிலே அந்த உடலை எறிந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. எசாயா 53 அதிகாரம் 5வது வார்த்தையிலே அவருடைய அடக்கத்தை குறித்து முன்னறிவிக்கப்படுகிறது. அவர் செத்தபோது செல்வரோடு அடக்கம் செய்யப்பட்டார். செல்வரோடு அடக்கம் செய்யப்பட்டார் என்றால், யோசேப்பு அரிமத்தியா ஊரை சார்ந்தவர், பிலாத்துவிடத்திலே சென்று, செல்வந்தர் வணிகர் பிலாத்துவிடத்திலே சென்று இயேசுவின் உடலை கேட்டு வாங்கி தனக்கென வைத்திருந்த விலை உயர்ந்த மிக அழகான மிக நேர்த்தியான செல்வந்தர்கள் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு அழகான கல்லறையை ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்ய பயன்படுத்துகின்றார். அவர் செத்தபோது செல்வரோடு இருந்தார், அடக்கம் செய்யப்பட்டார் என்று எசாயா 53 அதிகாரம் 5வது வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம் என்றால் இயேசுவின் அடக்கத்தை குறித்த முன்னறிவிப்பு. ஏனென்றால் தந்தையாகிய கடவுள் தன் மகனுடைய அந்த இறப்பின் வழியாக இந்த உலகத்திற்கு மாபெரும் செய்தியை சொல்ல விரும்புகின்றார். எனவே இந்த உலகம் இதுவரையிலும் காணாத ஒரு வித்தியாசத்தை காணப்போகிறது. அது எங்கோ நடக்கக்கூடாது. ஒரு அழகான விலை உயர்ந்த விலை மதிப்பில்லாத ஒரு கல்லறையிலே நடக்க வேண்டும் என்பது தந்தை கடவுளுடைய திருவிழம் என்றால், ஆண்டவர் இயேசு அடக்கம் செய்யப்படுகின்றார். அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது 2 வெள்ளை துணிகள் பயன்படுத்துவார்கள். ஒரு துணி இங்கே இருந்து அங்கே வரைக்கும் கிடக்கும். அந்த வெள்ளை பெரிய நீல துணி தான் காலில் இருந்து ஒன்னொன்னா சுற்றுவாங்க. மெதுவா சுற்றி 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 மார்பு பகுதி வரைக்கும் கொண்டு வருவாங்க. இன்னொரு துணி தலையில இருந்து சுற்றுவாங்க. ஒவ்வொரு சுற்றுக்குள்ளேயும் நறுமண தைலம், விலை உயர்ந்த நறுமண தைலம் பூசப்படும். யூதருடைய அடக்கம் என்பது விலை உயர்ந்த நறுமண தைலத்தால் தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த உடலுக்கு பூசி பூசி பூசிதான் நறுமணத்தோடு அந்த கல்லறை குகைக்குள்ளே வைப்பார்கள். ஆனால் இயேசு இறந்தது மாலை வேளையிலே. நான் ஏற்கனவே சொன்னது போல 6 மணிக்கு அந்த நாள் முடிவடையும். அடுத்த நாள் ஓய்வு நாள். எனவே யூதர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. எனவே இயேசுவினுடைய உடலை நல்ல முறையிலே அடக்கம் செய்வதற்கு, ஆடம்பரமாக அடக்கம் செய்வதற்கு, துணிகளிலே பொதிந்து விலை உயர்ந்த நறுமண தைலங்களை வைத்து அடக்கம் செய்வதற்கு அங்கே அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. எல்லாம் உடனடியாக நடைபெறுகிறது. சட்டுப்பட்டு நினைச்சுக்கிறாங்க, இறக்குறாங்க, ஏன்னா 6 மணிக்கு முன்னாடி அடக்கம் செய்யணும், இல்லைன்னா அடுத்த நாள். எல்லாம் சட்டுப்பட்டு அடக்கத்தை நடத்திவிட்டு செல்லுகின்றார்கள். அதனால தான் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே அந்த பாதத்திலே விலை உயர்ந்த 300 தெனாரியம், அதாவது ஒரு ஆண்டினுடைய கூலி
விலை உயர்ந்த அந்த தனாரியம், விலை உயர்ந்த அந்த நறுமண தைலம் பாதத்திலே பூசப்பட்ட பொழுது யூதாஸ் என்ன சொன்னார்? வித்து ஏடை கொடுத்திருக்கலாமே சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், அவளை விட்டு விடுங்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவள் இதை செய்யட்டும். அப்படின்னா என் அடக்கத்தின் போது இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் கிடைக்காது, ஏற்கனவே செய்து முடிக்கட்டும் என்ற ஒரு அடையாளம் தான் உங்களுக்கு முன்னாடி சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஏன பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே செல்கிறார்கள், சனிக்கிழமை செல்ல மாட்டார்கள் என்ற ஓய்வு நாள். அந்த நாளிலே வீட்டிற்குள்ளே இருக்கின்றார்கள். அவர்களுடைய இதயமெல்லாம் இயேசுவை நோக்கி இருக்கிறது. நறுமண தைலம் பூச வேண்டுமே என்றுதான் அந்த நேரம் வெளுப்பதற்கு முன்னாலே எந்த அளவு ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்களோ அந்த அளவு ஆர்வத்தோடு ஓடுகின்றார்கள். 20 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கல்லை புரட்ட முடியும். ஆனால் அங்கே சென்ற பொழுது கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்தது. ஏன்னா அவர்கள் பேசிக்கிறாங்க, நமக்காக இந்த கல்லை புரட்டுபவர் யார்? சாதாரண ஆட்களால் என்ன செய்ய முடியாது, கல்லை புரட்ட முடியாது. ஆனால் ஆண்டவர் அங்கே உயிர்த்தெழுகின்றார். கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். இப்போ இயேசு உயிர்த்தெழுகின்றார் என்று நமக்கு திரு அவை சொல்லுகிறது, இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. இயேசு உயிர்த்தெழுவதற்கு ஒரு காரணம், மனிதனும் கடவுளுமாக இருக்கின்றார், முழு மனிதனும் முழு கடவுளும். அப்படி என்றால் மரணம் என்று சொல்வது மனிதனுடைய அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிவது. இயேசுவினுடைய மனித தன்மையில் உள்ள ஆன்மா அந்த உடலை விட்டு பிரிகிறது. அவர் கடவுள் தன்மையோடு இருக்கின்றார். அந்த ஆவி உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் எபேசியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே பவுல் அழகாக இதை சொல்வார். உள்ளே இருந்து இயேசுவை உயிர்ப்பித்த அந்த ஆவி உங்களிலும் செயல்படட்டும் என்று அந்த ஆவியை குறித்து பவுல் அழகாக சொல்வார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் கல்லறைக்குள்ள என்ன செய்தார்னு நினைக்கிறீங்க? கல்லறைக்குள்ள என்ன செய்தாரு? வியாபாரம் பண்ணாரா? கல்லறைக்குள்ள என்ன பண்ணாரு? கல்லறைக்குள்ள என்ன பண்ணிருப்பாரு? ஓடி விளையாடினாரா? ஓய்வெடுத்தார். ஓய்வெடுத்தார். அதாவது பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு கேட்டிருப்பார் இல்லையா, ஆண்டவரே உள்ள போய் என்ன செய்தீங்க? அவ ஆண்டவர் இயேசு அவருக்கு சொல்லி கொடுத்ததான் அவர் என்ன செய்றாரு, எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு தெரியுமா? அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நம்பிக்கை அறிக்கையில் ஒரு வார்த்தை சொல்றோம். என்ன வார்த்தை? மீண்டும் பாடணுமா? அடக்கம் செய்யப்பட்டார். அதுதான் இது. நம்முடைய நம்பிக்கை அறிக்கை நிறைய நேரத்தில் நமக்கு புரிவதில்லை. அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தி அறிவித்தார். நோவா பேழை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கினுடைய முன் அடையாளமாக இருக்கிறது. இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனசானுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. அப்ப உள்ள போய் என்ன செய்தாரு? என்ன பண்ணாரு? ஏற்கனவே இறந்து இருந்த அந்த ஆவிகளிடத்திலே சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார். ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவிக்கின்றார் என்றால் இயேசுவினுடைய பிறப்பிற்கு முன்னால் அவர்கள் இறந்து போகின்றார்கள். அது மட்டுமல்ல, நோவாவினுடைய காலத்திலே வெள்ளப்பெருக்கு வந்த பொழுது ஆண்டவர் ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறாரு? இனி வெள்ளப்பெருக்கால் மொத்தமாக இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்ப ஏற்கனவே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இறந்து போன ஆவிகள் காவலில் காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அங்கே சென்று நற்செய்தியை அறிவிக்கின்றார். அப்படியானால் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 3 வகையாக உயிர் பெற்ற எழக்கூடிய நிகழ்வு நமக்கு பொதுவாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒன்று ரிசசியேஷன், புனர்ஜீவன். புனர்ஜீவன் என்பது இறந்த ஒருவர் உயிர்ப்பிக்கப்படுவது.
விவிலியத்திலே 6 நபர்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றார்கள். 6 பேர் உயிர்ப்பிக்கப்படுகின்றார்கள். அதில் முதல் அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை முதல் சாரிபாத்து கைம்பெண்ணினுடைய அந்த மகனை எலியா உயிர்ப்பிக்கின்றார். அதே போல 2 அரசர்கள் 13ஆம் அதிகாரம் 20, 21வது அதிகார 20 முதல் உள்ள இறைவார்த்தைகளில் எலிசா சூனேம் கைம்பெண்ணினுடைய அந்த மகனை உயிர்ப்பிக்கின்றார். அதே போல ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தியிலே நயீன் நகரத்து விதவையினுடைய அந்த மகனை உயிர்ப்பிக்கின்றார். அதே போல ஆண்டவர் இயேசு லாசரை உயிர்ப்பிக்கின்றார். அதே போல எலிசாவினுடைய கல்லறையில் ஒரு உடலை போட்டார்கள். அந்த கல்லறை மேல் அந்த உடல் போட்ட பொழுது அந்த உடல் உயிர் பெற்றெழுந்தது. இவ்வாறு 6 நபர்கள் உயிர் பெற்றெழுகின்றார்கள். இந்த உயிர் பெற்றெழுந்தவருடைய விசேஷம் என்னவென்றால், எல்லாருமே பிறகு என்ன செய்தாங்க? இறந்து போனார்கள். எப்படி இறந்தார்களோ அப்படி உயிர் பெற்றெழுந்தார்கள். அதனால தான் இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுவதற்காக ஜெபிக்கின்ற பொழுது ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் இறந்திருக்கிறாரோ அவர்தான் எழுவாரே தவிர புதிய ஒரு ஆள் அல்ல. இப்போ ரோஸ்மேரி இறந்தா ரோஸ்மேரி தான் என்ன செய்வாங்க? உயிர் தெழுவாங்க. மாணிக்கம் இறந்தா மாணிக்கம் தான் உயிர் தெழுவாங்க. அல்லாமல் ஐ ஆம் வில்ஃப்ரெட், மை ஒய்ஃப் இஸ் பெரேரான்னு எளிமையாக என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. யார் இறந்ததோ அவர்கள் தான் உயிர் தெழுவார். இது ஒன்று. 2வது ரீஇன்கார்னேஷன், அவதாரங்கள். கணவனை துன்புறுத்துகின்ற ஒரு மனைவி அடிமைப்படுத்துகின்ற ஒரு கணவன் இறந்த பிறகு, நம்முடைய நம்பிக்கை அல்ல, மற்ற பல மதத்திலே நம்பிக்கை இருக்கிறது, உலக அளவிலே நம்பிக்கை இருக்கிறது, மீண்டும் பிறப்பது, மீண்டும் பிறந்து வருவது. அப்போ கணவனை அல்லது துன்புறுத்தக்கூடிய ஒருவர் அடுத்த ஜென்மத்தில் பூனையாக பிறப்பார், நாயாக பிறப்பார். இது என்னது? இன்கார்னேஷன், ரீஇன்கார்னேஷன். 3வது ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது அதை எப்படி நாம் புரிந்து கொள்வதென்றால், நீங்கள் எல்லாரும் என்னை வீட்டில் போய் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு இல்லைன்னா அந்த வாரத்தில் உட்காந்து வாசிங்க. உயிர்த்தெழுதலை பற்றிய முழு செய்தியும் உங்களுக்கு அங்கே கிடைக்கிறது. அதாவது அங்கே சொல்லப்படுகிறது 15ஆம் அதிகாரம் 51வது இறைவார்த்தை, இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன், நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர், நாமும் மாற்றுரு பெறுவோம். இப்போ மாற்றுரு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இயேசுவினுடைய உடலில் இருந்த மாற்றத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்த இயேசு நமக்கு தருகின்ற செய்தி அந்த உடலில் வந்த மாற்றம். முதலிலே அந்த உடல் கதவை திறக்காமல் உள்ளே வரும். பேயல்ல, நல்லா புரியணும், பேயல்ல. நாம் நினைப்பது போன்று அந்த ஆவிகள் வெள்ள. ஆனா நீங்க பாத்துருக்கீங்களா? எந்த சீரியலும் ஆண் பேயை காட்டாது, மொத்தமும் பெண் பேய் தான். அப்ப ஒரு ஆள் சொன்னார், வீட்லயும் பேயா தான் இருக்குது, செத்த பிறகும் பேயா தான் வருது. அப்ப அந்த பேய் அல்ல, கதவை திறந்தால் உள்ளே நுழையக்கூடிய அந்த ஆற்றல் அந்த உடலுக்கு உண்டு. அதாவது மின்னல் போல உள்ளே நுழையக்கூடிய ஆற்றல். 2வது, அந்த உடலிலே பழைய உடலுடைய ஒற்றுமையும் இருக்கும், வித்தியாசமும் இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, எம்மாவுஸ் என்ற சீடர்களுக்கு இயேசு என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல. பழைய உடலுடைய அந்த வித்தியாசம் இருக்கு, ஆனால் ஒற்றுமையும் இருக்கும், வித்தியாசம். இப்ப நீங்க பாருங்க, இயேசு இப்போது விண்ணகத்திலே தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இப்ப இங்க இறங்கி வந்தா இயேசுவினுடைய அந்த உடலில் அவர் ஆணித்தழும்பில் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதுதான் பழைய உடலுக்கு ஒற்றுமையும் அந்த வேற்றுமையும் இருக்கும். ஆள் என்ன செய்யாது? மாறாது. 3வது, அந்த உடலை தொடலாம். மாற்றுரு பெறக்கூடிய உடலை நாம் தொட முடியும். ஆனால் மகளதெல்லாம் மரியாவிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை தொடாதே. ஏன் தொடாதே? தந்தையிடம் போறதுக்கு முன்னாடி தானே தோமையாட்ட சொன்னார் தொடுன்னு. தோமாட்ட என்ன சொன்னாரு? தொடு. ஆனா மகள மரியாட்ட என்ன சொன்னாரு? அப்ப யாரும் சொன்னாங்க, அவ பொண்ணு. அப்படி கிடையாது. தொடாதே என்றல்ல அந்த வார்த்தை, பற்றி கொள்ளாதே. அதனுடைய மொழிபெயர்ப்பு என்பது பற்றி கொள்ள. நம்முடைய பெண்களுக்கு
அதாவது நீ ரொம்ப ஆசையோடு ஒரு ஆளை பார்க்கறதுக்கு நினைச்சவங்கன்னா பார்த்த உடனே உணர்ச்சி பிறகு என்ன செய்வாங்க? ஐயோ இப்பெல்லாம் வந்தீங்க எனக்கு என்ன செய்வாங்க? போய் கையை பிடிப்பேன். அதான் அந்த பற்றி கொள்ளாது. தோமையார் அப்படி அல்ல, அவர் தொடுவதற்கு அனுமதிக்கின்றார். எனவேதான் அந்த உடலை என்ன செய்ய முடியும்? தொட முடியும். அதனாலதான் மக்களை இழந்தவர்கள், கணவன் மனைவி இழந்தவர்கள், குடும்பத்திலே பெற்றோர்களை இழந்தவர்கள், அவர்களை நாம் ஒரு நாள் தொடுவோம். உயிர் தெழுகின்ற பொழுது எல்லாரும் என்ன செய்ய முடியும்? தொட முடியும். குழந்தைகளை கொஞ்ச முடியும். அழாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அடுத்து, உயிர்த்த உடல் இளமை பொலிவோடு இருக்கும். எப்படி? உயிர்த்த உடல் இளமை பொலிவோடு இருக்கு. நான் சொல்லல, என்ன தப்பா நினைக்காதீங்க. அதே கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுகிறது. விண்ணை சார்ந்தவைகளுக்கு ஒரு வகையான உருவமும் மண்ணை சார்ந்தவைகளுக்கு இன்னொரு வகையான உருவமும் உண்டு. விண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு, மண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு. அப்போ பிரகாசமான ஒரு முகத்தோற்றம் அந்த உடலுக்கு இருக்கும். அப்படி என்றால் நாம் உயிர் தெழுகின்ற பொழுது அவ்வாறு தான் இருப்போம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைக்கிறது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையாக இருக்கிறது. சரி, இவ்வளவு சொன்ன பிறகு அடுத்த கேள்வி, இயேசு உயிர்த்தாரா? இயேசு உயிர்த்தாரா? யார் பார்த்தா? யார் பார்த்தா? நமக்கு எல்லாம் சாட்சி வேணும் இல்லையா? சாட்சி தானே வேணும். இயேசு உயிர்த்தாரா இல்லையா? இன்றைக்கு உயிர்த்தாரா? யார் சாட்சி? நீங்க பாத்தீங்களா வானதுரை? இன்னைக்கு நிறைய மக்கள் கிறிஸ்தவர்களை குறை சொல்வது அல்லது நம்மை அதிகமாக அவர்கள் ஒரு பெரிய குறையாக சொல்வது, இயேசு உயிர்க்கவில்லை. என்ன உறுதியினுடைய அடிப்படையிலே இயேசு உயிர்த்தார் என்று சொல்கிறீர்கள்? இன்றைக்கு யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா இடத்திலையும் இயேசு பிறக்கவில்லை, இயேசு இறக்கவில்லை, இயேசு உயிர்க்கவில்லை என்றுதான் சொல்லப்படக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கைகள் அதிகரித்து வருகிறதே. கிறிஸ்தவர்களை மட்டம் தட்ட இயேசு பிறக்கவே இல்லை, இயேசு உயிர்க்கவே இல்லை என்று விவிலியத்தை, இறைவார்த்தை அறியாத பலர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதாவது BC 55 வாழ்ந்த ஜூலியஸ் சீசர் வாழ்ந்தார் என்பதிலே நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் AD 30 இறந்த இயேசு கிறிஸ்து என்று ஒரு நபர் இல்லை, அவர் வாழவே இல்லை, இறந்தாரா உயிர்த்தாரா என்ற ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு பலர் வைக்கின்றார்கள். அப்படி என்றால் இயேசு உயிர்த்ததை யாரும் பார்க்கவில்லை. கண்ணால் பார்த்த சாட்சிகள் உயிர்ப்புக்கு இல்லை. பிறந்ததை யோசேப்பு மரியாவிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவர் வாழ்ந்ததை அவரோடு இருந்தவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவரை கொன்றதை, அவர் இறந்ததை அவரை சிலுவையில் அறைந்தவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது வரலாற்று ஆசிரியர் அக்டோவியன் ஜோசேபூஸ் என்பவர் எழுதி வைத்திருக்கின்றார். 33 வயது இளைஞன் இயேசுவை அன்றைக்கு, இயேசு என்னும் இளைஞனை அன்றைக்கு சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று வரலாற்றிலே அவர் எழுதி வைத்திருக்கின்றார். ஆனால் உயிர்த்தாரா என்று கேட்டால் உயிர்ப்புக்கு சாட்சி சொல்ல யாரும் இல்லை, யாரும் பார்க்கவில்லை. அவர்கள் பார்த்ததெல்லாம் வெறும் கல்லறை, வெற்று கல்லறை முதல் சாட்சி. அதனாலதான் இப்படி அகஸ்தீனர் அழகாக சொல்லுவார், இயேசு உயிர்க்கவில்லை, இயேசுவினுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை திருடி சென்றார்கள் என்று இன்றைக்கும் அந்த கதை இருக்கிறது, கட்டுக்கதை என்று சொல்கிறீர்களே. உங்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? படை வீரர்கள் தூங்கி கொண்டிருந்த பொழுது இயேசுவினுடைய சீடர்கள் அவருடைய உடலை எடுத்து சென்றார்கள். அப்படின்னா தூங்கிட்டு இருந்த ஒரு ஆளு எடுத்துட்டு போனதை எப்படி பார்த்தாரு? தூக்கத்தில் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ முதல் கேள்வி என்னது? பொய். நீங்க சொன்னது பொய். இரண்டாவது, இயேசுவினுடைய சீடர்கள் சாதாரண ஏழைகள், மீனவர்கள். அவர்கள் மிகவும் உடல் அளவிலே வலிமை குறைந்தவர்கள். நீங்க காவல் வச்ச வீரர்கள் ஈட்டி வச்சிருந்தாங்க, பெரிய பெரிய ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள். இந்த சீடர்களை தாக்கி அந்த உடலை காப்பாற்ற முடியாதா? எனவே நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். இயேசு உயிர்த்தது உண்மை, வெற்று கல்லறை அதற்கு சாட்சி என்று அகஸ்தீனார் அழகாக சொல்லுவார். என்றாலும் இன்னும் 2-3 விளக்கங்கள் நமக்கு தரப்படுகிறது. இயேசு உயிர்க்கவில்லை என்றால் இயேசுவினுடைய உடல் எங்கே? இயேசுவினுடைய உடலை குறித்து எந்த தெளிவும் நமக்கு தரப்படவில்லை. இயேசு உயிர்க்கவில்லை என்று யாராவது சொன்னால்
இந்த கேள்விகளுக்கு நம் பதில் சொல்லலாம். எப்படி? ஒன்று, வெற்றுக்கள். இரண்டாவது, யூதர்களுடைய ஆராதனை வழக்கமான வழிபாடு சனிக்கிழமை, அந்த ஓய்வு நாள். ஆனால் இயேசுவை பின்பற்றிய யூதர்கள், அவருடைய சீடர்களானவர்கள் பின் நாட்களில் இயேசு உயிர்த்தெழுந்தார், எனவே ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர்த்தெழுந்தார், அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மதிப்பளிக்கும் வகையிலே அவருடைய வழிபாட்டு முறையை சனிக்கிழமையிலிருந்து தொடக்க நூற்றாண்டின் முதல் ஆண்டுகளிலே ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுகின்றார்கள். ஆண்டவரை வழிபடுவதற்கு, இயேசுவை வணங்குவதற்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். எனவே இது இரண்டாவது பதில். மூன்றாவது, இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பின்பு இயேசுவின் சீடர்கள் பலருக்கு இயேசு நேரடியாக காட்சி கொடுத்ததாக அதை பார்த்த சீடர்களே மறைநூலில் எழுதியுள்ளார்கள். விவிலியம் போலுள்ள 5000 கைப்பிரதிகளிலும் இயேசுவினுடைய இறப்பை, உயிர்ப்பை குறித்து ஒவ்வொன்றையும் அவர்கள் பார்த்த நிகழ்வுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். விவிலியத்தில் மட்டுமல்ல, அதை தாண்டியும் பல புத்தகங்கள் இன்றைக்கும் உலக அளவிலே இருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்னால் இயேசு காட்சி கொடுத்த அந்த காட்சியை கண்ட பின் அதை கண்டவர்கள் நேரடியாக சாட்சியம் பகிர்கின்றார்கள். இப்ப கேபா நீங்க பாருங்க, 15ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை பவுல் அழகாக சொல்லுவார், நான் பெற்றுக்கொண்டது முதன்மையானதென கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூல் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர். அப்படி என்றால் கொரிந்து நகருக்கு இந்த திருமுகத்தை அவர் எழுதுகின்ற பொழுது இயேசுவை கண்டவர்கள், நேரடியாக உயிர்த்த பின் கண்டவர்கள் உயிரோடு இருந்திருக்கின்றார்கள். தொடக்க திருவையிலே இயேசுவை நேரடியாக கண்டு அவரோடு பேசி அவரிடமிருந்து ஆசி வாங்கி உடல் நலம் பெற்று இன்றைக்கும் உயிரோடு வாழக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று இந்த பவுல் திருமுகத்தை கொரிந்தியர்களுக்கு எழுதுகின்ற பொழுது சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இயேசு கிறிஸ்து இறக்கவில்லை, கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை, கல்லறை உடைத்து அவர் வெளியே வந்ததை யாரும் காணவில்லை. ஆனால் அவர் உயிர்த்த பின் அவரை ஏராளமான நபர்கள் கண்டிருக்கின்றார்கள். உயிர்ப்புக்கு பின் கண்ட சாட்சிகள் எழுதி வைத்தவை தான் இன்றைக்கு நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அதன் பின்னால் யாக்கோபிற்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலந்தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதருடைய மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்பொழுது நான் இருப்பது இந்த நிலையில்தான். பவுல் யாரு? இயேசுவின் வழியை பின்பற்றியவர்களை நிர்மூலமாக்க, தமஸ்குவில் கிறிஸ்தவர்களை வேரோடு பிடுங்கி எறிய, அவர்களை அழித்தொழிக்க அதிகாரம் பெற்று, முத்திரை கடிதம் பெற்று, ஆவேசத்தோடும் வாளோடும் குதிரையின் மேல் ஏறி சென்ற இளைஞர் தான் இதை சொல்லுகின்றார். அவர் கமாலியேலுடைய சீடர், அறிவார்ந்தவர். அவர்தான் பின்னால் இயேசு கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன், கிறிஸ்துவை பற்றி அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம், கிறிஸ்துவின் அன்பின் என்று யார் என்னை பிரிக்க முடியும் என்று சொல்லி அவர் சென்ற வழியிலிருந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு, உலகமே ஏன் தெரியுமா நான் இயேசுவின் பின்னால் நடப்பது? பசியோ பட்டினியோ ஆபத்தோ வாளோ துன்பமோ துயரமோ வானதூதரோ இவ்வுலகத்தில் உள்ளவையோ வருமுலகத்தில் உள்ளவையோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது என்று எழுதியிருக்கின்றார். ஏனென்றால் ஏன் எழுதியிருக்கிறார் என்றால் உயிர்த்த இயேசுவை அவர் நேரடியாக கண்டிருக்கின்றார். அவரே சாட்சி. 2000 ஆண்டுகளாக திருச்சபை இன்றைக்கு பங்கம் இல்லாமல், தாள பிழைகள் இல்லாமல், இடையூறு இல்லாமல், சக்கரவர்த்திகளாலோ அரசியல்வாதிகளாலோ அகிலத்தை ஆள்பவர்களாலோ கடவுள் மறுப்பாளர்களாலோ ஊடகங்களாலோ பத்திரிகைகளாலோ தகர்த்து வீழ்ந்து போகாமல் இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரே காரணம் திருச்சபை பாறையாக இருக்கிறது. திருச்சபையோடு மோதுபவர்கள் மண்டை உடைந்து போவார்களே தவிர திருச்சபைக்கு ஒருபோதும் அழிவில்லை என்பதை அன்று முதல் இன்று வரையிலும் நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கு ஒரே காரணம் உயிர்த்த கிறிஸ்து உயிரோடு இந்த திருச்சபையில் இருப்பதால் மட்டுமே. உயிரோடு வாழ்கின்ற கிறிஸ்து நமது கூட்டத்தின் நடுவில் இருப்பதால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இறந்து போன ஒருவருடைய நினைவை கொண்டாடுபவர்கள் அல்ல நாம்,
திருவருள் சாதனங்கள் வழியாக, திருச்சபையில் வாயிலாக, மறைநூல் வாயிலாக வாழ்ந்து அருள்பாலிக்கின்ற கிறிஸ்துவை நாம் கொண்டாடுகின்றோம். அதனால்தான் வாழும் ஒரு கடவுள் நம்மிடையே இருக்கின்றார். நம் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வோரின் கடவுள். நமக்கு அது தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். வாழும் ஒரு கடவுள் நம்மிடையே என்றால், ஒரு கோதுமை அப்பத்தை ஆசீர்வதித்து எழுந்தேற்றம் செய்கின்ற பொழுது பிரசன்னமாக நம்மிடையே வரக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். அதனால தான் நற்கருணையை பவனியாக வந்து 2 வரிசையாக அல்லது வரிசையாக வந்து வாங்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்துவது. வருகின்றவர் மாமன்னர், அவர் தன்னுடைய பிரசன்னத்தால் நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றார் என்றால் அதற்குரிய ஒழுங்கோடு, கூட்டம் கூட்டமாக அல்ல, மந்தை மனப்பான்மையோடு அல்ல, நான் என்ன செய்கிறேன் என்பதை தெளிவாக உணர்ந்து வரிசையாக வந்து நற்கருணை வாங்க வேண்டும் என்று சொல்வது. அதனால் 2வது, குழந்தைகளுக்கு நீங்கள் விரும்புவது போல அறிவு வரட்டு, வந்த பிறகு நற்கருணை கொடுக்கலாம் என்றல்ல. 10 வயது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நற்கருணை கொடுத்தே ஆக வேண்டும். குழந்தைகளுக்கு திருமுழுக்கு நேரத்தோடு கொடுக்கப்பட வேண்டும். அதன் பிறகு சரியான வயது வந்து உடனே திருச்சபை ஒரு வயதை சொல்லுகிறது, அதற்குள்ளே நற்கருணையை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் 2-3 பேர் எங்கே பிரசன்னமாக இருக்கின்றாரோ அங்கே அவர்கள் நடுவே நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். இயேசுவே என் மீது இறங்கும், என் நோயை கண்ணோக்கும், என் கண்ணீரை போக்கும் என்று ஒருவர் கரத்தை உயர்த்தி கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கின்ற பொழுது மின்னல் போல அந்த இடத்திலே பிரசன்னமாக கூடியவர் நம் கடவுள். யூதர்களுக்கு பயந்து கதவை அடைத்து கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். கொல்லப்படுவோம் என்று அவர்களுக்கு தெரிந்து உள்ளே உட்கார்ந்திருந்த அதே சீடர்கள் தான் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு தைரியத்தோடு வெளியே வருகின்றார்கள். நாங்கள் அவரை கண்டோம், நீங்கள் தான் கொண்டீர்கள், அவரோடு உண்டோம், அவரோடு உறங்கினோம். அவர் வல்ல செயல் செய்பவராக, பேச்சில் வல்ல இறைவாக்கினராக இருந்தார். அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் இறந்தார், உயிர் தெழுந்தார், விண்ணகம் சென்றார். நாங்களே அதற்கு சாட்சிகள் என்று சீடர்கள் எவ்வளவோ தைரியத்தோடு உறக்க சொன்னார்களே. இதைவிட வேறு சாட்சி நமக்கு என்ன வேண்டும்? தொடக்க நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவுக்காக சித்திரவதை ஏற்றுக்கொண்ட, பாடுகள் தாங்கிக் கொண்ட நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்களை திருச்சபை வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. வத்திக்கான் வதைக்குண்டுகளிலே தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டவர்கள். பேதுரு தலைகீழாக அறையப்படுகின்றார், யூதா சிலுவையில் அறையப்பட்டார், பிலிப்பு சிலுவையில் அறையப்பட்டார், அந்திரேயா பெருக்கல் வடிவிலே சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவை மரணத்தின் வழியாக கிறிஸ்துவை பின்பற்ற இயேசுவை கொண்டவர்கள் தங்களையும் கொல்வார்களோ என்று கதவை பூட்டி உயிருக்கு பயந்திருந்த சீடர்கள் தைரியத்தோடு சொன்னார்கள், கொல்ல வேண்டும் என்றால் கொல்லுங்கள், சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் அறைந்து கொள்ளுங்கள், மாவரைக்கக்கூடிய அந்த எந்திரத்திலே போட்டு அரைக்க வேண்டும் என்றால் அரைத்துக் கொள்ளுங்கள், வேட்டை நாய்களுக்கும் சிங்கங்களுக்கும் எங்களை உணவாக்க வேண்டும் என்றால் ஆக்கிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு கவலை இல்லை. நெருப்பிலே சுட வேண்டுமா, சுட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவ்வாறு அவர்கள் சொல்லி தெருவில் இறங்கிய அதற்கு ஒரே காரணம், வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்து கொண்டு அவர்களிடையே நடந்து கொண்டிருந்தார். இந்த பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே இந்த பிரசன்னம், அவர் நம்மோடு நடக்கிறார். அதான் உண்மை. அதாவது நீங்கள் இந்த வரலாற்றை வாசித்தீர்கள் என்றால் வாசிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ரோமை அரசின் கீழ் கிறிஸ்தவர்கள் கொடுமை செய்யப்பட்டார்கள். அவர்கள் பட்ட துன்பங்கள், பச்சையாக சுடப்பட்டார்கள். புனித லாரன்ஸ் திருத்தொண்டராக இருக்கின்றார். வலேரியன் சொத்தை அபகரிப்பதற்கு சொன்னார், திருச்சபையோட செல்வம் மொத்தம் என்கிட்ட கொண்டு வா, நீ ஏன் வச்சிருக்கிற? திருத்தொண்டரான அவர், நான் நாளைக்கு கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் காலையிலே கண் பார்வையற்றவர்கள், அதே போல தொழுநோயாளிகள், நோயாளர்கள், கால் ஊனமுற்றவர்கள் என்று எல்லா ஏழை பாழைகளை அழைத்து கொண்டு அந்த அரண்மனை முற்றத்திலே விட்டு கொண்டு அரசனிடத்திலே சொன்னார், அரசே, நீர் கேட்ட செல்வம் முழுவதும், திருச்சபையின் சொத்து முழுவதும் தான் உம்முடைய முற்றத்தில் நிற்கிறது, எடுத்துக்கொள்ளும். அரசன் கோபம் கொண்டு, வலேரியன் கோபம் கொண்டு அவரை எண்ணெய் சட்டையிலே போடுகிறான். அதன் பின்னால் ஒரு பெரிய இரும்பு தகடை சூடாக்கி அதிலே அவரை குப்புற படுக்க வைக்கின்றார்.
அவர் அந்த வேதனைகளை தாங்கி கொண்டு சொன்னாரு, ஒரு பக்கம் வெந்திருக்கு சார், அடுத்த பக்கத்தையும் திருப்பி போடுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வாறு அந்த துன்பத்தை அவர் தாங்கி கொண்டது சும்மாவா? அவர் பக்கத்திலே இயேசு இருந்து சொன்னார், பொறுமையோடு தாங்கிக்கொள், உன்னோடு நான் இருக்கிறேன். அவர் தாங்கி கொண்டார். இப்படி வேதனை ஏற்க அந்த லாரன்ஸ் என்கின்ற இளைஞனை தூண்டியது ஆண்டவருடைய அந்த பிரசன்னம். அது மட்டுமல்ல, எத்தனையோ பேர் நெருப்பிலே சுடப்பட்டு இறந்தார்கள். புனித மார்க்கு குதிரை பூட்டிய தேரில் அவர் கட்டி தெருக்களிலே நாள் கணக்கில் இழுக்கப்பட்டு தோல் எல்லாம் உரிந்து சதை கிழிந்து தொங்கி எலும்பு கூடாகி இறந்து போகின்றார். சும்மா ஒரு ஆள் அப்படி சாவ தயாராக இருப்பாங்களா? ஒரு கட்டுக்கதையாக இருந்தால், அல்லது இல்லாத கதையினுடைய பேரிலே, ஒரு பழங்கதையினுடைய பேரிலே, ஒரு புராண கதையினுடைய பேரிலே நீங்கள் யாராவது சாவ தயாராக இருப்பீங்களா? இல்லை. ஏன் நம்முடைய தோமா ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்து போனாரே. ரோமை அரசினுடைய அடுத்த கொடிய தண்டனை என்பது தோல் உரித்தல். கத்திரியால் தோல் உயிரோடு இருக்கின்ற பொழுதே செதுக்கி எடுக்கப்படும். அப்படி இறந்தவர் தான் திருத்தூதரான பர்த்தலோமேயு. கிறிஸ்தவர்களை வேட்டை நாய்களுக்கு உணவாக்கினார்கள். நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பட்டினி போட்டு கொண்டார்கள். தண்ணீரை கொதிக்க வைத்து வேக வைத்து கொண்டார்கள். மாவரைக்கு மில்லில் போட்டு பொடித்தெடுத்தார்கள். பெரிய சக்கரத்திலே அவர்களை கட்டி பம்பரம் சுற்றுவது போல சுற்றிவிட்டு எலும்புகளை ஒடித்து கொண்டார்கள். மாலை நேரத்திலே ரோமை தெரு வீதிகளிலே கிறிஸ்தவர்கள் வழி ஓரங்களிலே பந்தங்களிலே தீ எரிய வைக்கப்பட்டு அந்த இடங்களிலே கட்டி வைக்கப்பட்டார்கள். வழி ஓரத்திலே பந்தங்களாக கொழுந்து விட்டு எரிந்து நின்றார்கள். பட்டினி போட்ட சிங்கங்களுக்கு இரையானார்கள். ரோமையினுடைய கொலோசியம், ஆம்பி தியேட்டர் போன்ற அந்த இடங்களிலே பச்சையாக வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். சிங்கங்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவாக கொடுக்கப்பட்டார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் தைரியமாக நின்றது ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது உயிர்த்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னம். கட்டுக்கதையை நம்பியதால் அல்ல, வாழ்கின்ற ஒரு கடவுளை முழுமையாக நம்பியதாலும் அதே கடவுள் அவர்கள் முன்பே நடந்து கொண்டு எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள பொறுத்து கொள்ள ஆற்றல் அளித்ததால் மட்டுமே. தொடக்க காலத்தில் இயேசுவுக்காக அவர்கள் துன்பத்தை ஏற்றி இறந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மிகவும் உன்னதமான சாட்சி என்பது இயேசுவுக்காக இறப்பதற்காக இன்றும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த உண்மையான சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் மறக்கவே கூடாது. நீங்கள் பாருங்க, திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 54 முதல் இறை வார்த்தைகளிலே ஸ்தேவான் கல்லால் எறியப்படுகின்றார். கல்லால் எறியப்பட்ட பொழுது பைபிள் சொல்லுது, வீட்டில் போய் வாசிங்க, நல்ல அழகாக இருக்கும். எப்படி தெரியுமா? அதாவது ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் இருக்கிறார் அப்படின்னு தான் எல்லா இடத்தையும் எழுதி வச்சிருக்கு. ஆனால் ஸ்தேவான் கல்லால் எறிந்து கொல்லப்பட்ட பொழுது தந்தையின் வலப்பக்கத்திலே இயேசு எழுந்து நின்று வாமகனே என்று அழைப்பதாக அவர் காட்சி காண்கின்றார். தனக்காக சாகக்கூடிய ஒருவருக்காக காத்திருக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். தனக்காக துன்புறுகிறவர்களுக்கு ஆறுதலும் அமைதியும் அளிக்கக்கூடிய ஒரு கடவுள் நம்முடைய கடவுள். அப்படி என்றால் கடந்த 2000 வருடமாக திருச்சபை நிலைத்து நிற்பதும் அவரது பெயரால். பலருடைய வாழ்வு மாறி புது வாழ்வு பெறுவதும், பலர் அவருக்காக இன்றும் தங்களே கையளித்து வாழ்வதும் அவர் வாழ்வதாலே. பவுல் சொல்வது போல, இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நமது நம்பிக்கை பொருளற்றதாகும். கிறிஸ்தவத்தின் நிலைப்புத்தன்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இறப்பு, பாடுகள், சிலுவை மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்றம், இயேசு நடுவராக மீண்டும் வருவார். இதுதான் சபையின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளம், கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளம். நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல. ஆமென்.